ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து தரமான ஒரு சிஎஸ் ரேங்க்ல தான் போட போறோம். தரன்றதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் தரமான வீடியோவா மாறும் அப்படின்ட்டு எங்களுக்கே ஒரு ஐடியா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் பிளே கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஓகேவா? அது என்ன நீங்க இப்போ ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோமா, நானும் விஜய் ப்ரோ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பின்னாடி வந்து பேக்கப் குடுறா, இப்போதாண்டா ஏதாவது பண்ண முடியும், தனியா போய் ஓசிக்கில் எடுக்கிறேன்ற பேர்ல கும்பலா கூட்டிட்டு போய் கோச்சு விட்டுறாதரா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. சரி ஓகே போவோம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் அவர் பின்னாடியே. சரி எல்லாருமே இந்த ரூட்ல தான் வருவாங்க ப்ரோ, இப்படி வேணாம் அப்படி சுத்தி போலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல நீ வா மூடிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே வழக்கம் போல அவரை தனியா கோத்து விட்டு இப்படி ஓடியாச்சு. சத்தியமா வந்து நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த கேம் பிளே மேல எங்களுக்கு இந்த மேட்சை பார்த்து எங்களுக்கே நம்பிக்கை இல்லை. மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஊத்திக்கும். ஏன்னா நாங்களே ஒரு லட்சத்துல ஆடணும், எங்க கூட வந்தவனுங்க அவனுக்கு ஒரு பயங்கரமான லட்சத்துல விளாண்டாங்க. ஆக்கா இங்கேயே எனக்கு அந்த மைண்ட் செட் போயிடுச்சு. ஏன்னா அங்க ஒரு டவுனு, நான் ஒரு டவுனு, பாவம் போராடினார் அந்த கில்ல எடுக்கிறதுக்கு அவர் அங்க இருந்து. நான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ தரைய சுட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, தரைய சுட்டுட்டு இருக்கேன், எங்களுக்கு தெரியும் நீ மூடு அப்படின்னாரு. சரி ரிவே வேற பண்றாரு, எதுவும் சொல்ல வேணாம் அப்படியே போயிட்டு சரி மேலே போய் மெடிக்கேட் கட்டுவோம் அப்படின்னு போலான்னு போனாங்க. கட்டிட்டு இருந்தா தலைவனை சாட்சி போட்டேன். அடே அடே சரி எதுவும் வேலைக்கு ஆகாது, சரி பின்னாடி என்னடி ஆனா ஏறி வருவான் கில் அடிக்கிற வெறுப்பு அப்படின்னு பின்னாடி தெரியுமா இல்லை. சரி ஜம்ப் பண்ணாலும் ஹெட்ஷாட் தான் தெரிஞ்சு போச்சு. இவன் இது இங்கதான் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல இருந்தா எங்களுக்கு காண்டாச்சு. சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் போச்சு, பேசிட்டு இருந்தோம் ப்ரோ என் மோட்டு வர போட்டான். சரி ஓகே இந்த மேட்ச் ஏதாவது பண்ணலாம், ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஜெயிக்காத ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல சரி கண்ணெலாம் எடுத்துட்டோம். ஒன் டேப்லாம் அடிக்கிற மாதிரி என்னமோ டெசர்ட்டிகள்லாம் எடுத்துட்டோம். சரி பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போயிட்டு போகுதுன்னு. இந்த மேட்ச் சொன்னாரு வாடா கூடவா பெரட்டலாம் அப்படி இப்படின்னு சொன்னாரு. வழக்கம் போல ஒரு தனியாக போயிட்டு சரி ஏதாவது ப்ரோ ஆட்டிடியூட் காட்டி மாசா ஒரு ஒன் டேப் போடுது ப்ரோ, மாசா ஒரு ஒன் டேப், மாசாவா அச்சு போட்டானுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இதுவும். பாருங்க நீங்களே பாருங்க அதை. அப்படியே ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது, என்ன எல்லாரும் திடீர்னு ஃபைட் பண்றாங்க நம்மள விட்டுட்டு. சரி அவனா இடிச்சவன் வழக்கம் போல மாட்டுவான், அவனை வச்சு செய்வோம் அப்படின்னு அந்த ஒண்ணு மாட்டுச்சு. கில்லாயிடு கில்லாயிடு மைண்ட் செட்டு, எப்பயாவது என் கையில கில்லாயிடுறா என்ன மெடிக்கிட்ட கட்டிட்டு ப்ராப்பரா போய்க்கலாம். இப்ப வாங்கடா வாங்கடான்னு போனா ஆனா இந்த இடத்துல டெசர்ட்டிகள்ல அழுத்தி முடிச்சு கில் எடுத்தா பக்காவா ஆத்தனவா இருக்கும். சரி எப்படியா முடிச்சு விடு முடிச்சு விடு முடிச்சு விடு. அவனாச்சே அப்படின்னு மெடிக்கல் கெடிச்சு அடிக்கலாம் அப்படிலாம் பார்த்தா வெய்யால அப்படின்ட்டு இருந்தது. சரி ஒருத்தர் இருக்கான், சரி என்ன ஏதாவது பண்ணுவான் மேட்ச் கீச்சு ஏதாவது சரி ஒன்று டிஃபிட் பண்ணி அமௌண்ட் ஏதாவது போடுவான்னு நினைச்சேன். போட்டு அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இருக்கு 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 உனக்கு இருக்கு தனியா இருக்கு வச்சு வராது. 2 மேட்ச் முடிஞ்சுதா, 2 மேட்சும் டிஃபீட். இப்போ இந்த 2 மேட்ச் கேம் பிளே பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயாச்சு 0-2. வா 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 பாத்துக்கலாம் பாத்துக்கலான்ற ஒரு விஜய் ப்ரோ வேலைக்கா, நான் எனக்கு ஹோப்பே போயிடுச்சு ப்ரோ வேலைக்காவாது மைனஸ் தான் நினைச்சிருங்க ப்ரோ அப்படின்ட்டா. வாடா நீ பாத்துக்கலாம்டா, முன்னாடி வா நான் சொல்றேன்ல கம்பேக் பேக்கப் மட்டும் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. சரி போலாம் ப்ரோ அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். சிட்டு 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 அப்படின்னு கிளம்பிட்டோம். சரி 2 மேட்ச் தான் அடிச்சிட்டானுங்க, அவனுங்களாவது ஏறி வருவானுங்க, நம்ம அப்படியே கேம்ப் வச்சு கொளுத்தலாம் அப்படின்னு நினைச்சா அதுவும் பண்ண மாட்டானுங்க. ப்ரெடிக்ஷனுக்கு ஏத்த மாதிரியே விளையாட மாட்டானுங்க. என்னடா அப்ப என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச். அது மாதிரி ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா
அப்பாடா இனிமே நம்மள சொல்ல முடியாதுடா இந்த மேட்ச்ல உங்க கான்ட்ரிபியூஷன் என்னன்னு. அதுக்காக ஓடி போய் ஒரு கில் எடுத்த நண்பர்களே. குட்டி போட்டீங்களடா என்ன மாட்டேன்டா உங்கள. ஐயோ கொஞ்சம் மடக்கி தட்டு. சாரி மெடிக்கெட் கட்டு. அப்பா ரெண்டு இருக்கான். சரி ஓகே ஓ நல்ல வேலை. திடீர்னு வாய்ஸ் கிளவி வாய்ஸ் மாதிரிலாம் போகுது. ஐயோ முடிச்சிருவானே அழுத்த ஒரு பேக்கப்ப கொடுத்தாம பாருங்க. ஆறுதலா இருந்தது. வச்சுக்கோ ஆறுதல் பரிசுன்ற மாதிரி ஒரு ரவுண்டு ஜெயிச்சோம். இந்த ரவுண்டு எனக்கே சம சிரிப்பா இருந்தது. அது என்னன்னு எண்டுல உங்களுக்கே தெரியும். ஆனா எங்க டீம்லயே இங்க ஒரு நடுவு நிக்குது பாருங்க என் பக்கத்துல இந்த பக்கம் ரைட் சைடு ஸ்கோர் போட்டல அந்த அது வந்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் எதுக்கு இருக்கு ஏன் இருக்குன்றது எங்களுக்கே தெரியல. மேட்ச் முடிகிற வரையும் நாங்க அதை யோசிச்சுனே இருந்தோம். ஏன்னா இந்த மேட்ச்ல என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி வழக்கமா 2 பேரு எங்களுக்கு நாங்க எப்போ அது என்னன்னே தெரியல கைஸ். எப்போ நாங்க வந்து கிளாஸ் நானும் விஜய் ப்ரோவும் போட்டாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்ட்ல தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை செலக்ட் பண்ணி அனுப்புறீங்களா அப்படின்னு தோணும். ஐயோ அங்கனாக்கா நான் சொன்னல கான்ட்ரிபியூஷன் சொன்னல நீ என்னடா எங்க காத்துல சுட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்கல்ல. மைண்ட் வாஷ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் இருப்பானுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். சரி கீழே போய் அப்படியே மேலே ஏதாவது ஏரியா வேணா அழுத்தலான்னு பார்த்தோம். நாங்க இருந்த நிலைமை அப்படி மேட்ச்ல சரி முடிச்சு கிடைச்சு டக்குன்னு போய் போட்டுறேன் எமௌண்ட்டு தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி வேணும்னே 2 வாட்டி போட்டு விட்டுருப்பேன். ஒரு வாட்டி யாரும் அமௌண்ட் போடுவாங்க டீசெண்டா ஒரு வாட்டி போட்டோமா போட்டானாதான் போடுவோம். இல்லைன்னா நெவா எவா அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க. அதே டைலாக் தான் நெவர் எவர் கிவ் அப் தான். போட்டுட்டே இருப்போம். விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க இன்னும் ஆர்ஜி ஃபேமிலிக்குள்ள ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. தட்டி விட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம போகிற லைவ் வீடியோஸ் எல்லாம் கேட்சப் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். Meanwhile, my subscribers mind voice. நான் நல்லா பண்றேன்னா இல்லையோ நீ நல்லா பண்ற. AWM வச்சு நீ ஏதோ பண்ற. நான் கில்லு மட்டும் அடிக்க மாட்டேன். அதான உங்க கேள்வி. இதுக்கான பதில இந்த மேட்ச்ல நான் உங்களுக்கு சொல்றேன். AWM நீ எதுக்கு எடுத்த தண்ணி கேன் போடவா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லா புரியுது. அதுக்கான ரிப்ளை கூடிய விரைவில் வரப்போகிறது. அதை பார்த்து அவங்க நண்பர்களே எனக்கே ஆக்சுவலா இல்ல அந்த அதை யூஸ் அடிக்கிறப்ப எனக்கே ஒரு டவுட்டா தான் இருந்தது. இது படுமா படாதா? ஆனா யார் மேல படணுமோ அவங்க மேல பக்காவா பட்டுச்சு. அதை நினைக்கவும் சந்தோஷமா இருந்தது. சார் தான் அது. இந்த டைம்ல விஜய் ப்ரோ கிட்ட கத்தி கதர்னதான் எனக்கு இந்த அளவு உடனே கதர்னு ப்ரோ இமிட்ரி போட்டுற போறாங்க ப்ரோ. கண்டுக்காம அப்படியே போ மெடிக்கல் கட்டாதீங்க ப்ரோன்ற மாதிரி எப்படியோ அவர் அந்த பக்கம் ஆடினு இருக்காரு விஜய் ப்ரோ. இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவீங்களாடா அதான் 3 கிட்ட வந்துட்டீங்கல்ல ஜெயிச்சிருவீங்களாடான்னா அந்த மைண்ட் செட்ல தாங்க நம்பி நாங்களும் போய் விளாடணும். ஆனா நாங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. அதான் இந்த திமிருன்னு சொல்லுவாங்கல்ல இங்க உடம்புலயே ஊறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில போனோம். எங்களை அந்த வடிவேல் தலைவர் சொல்லுங்க போட வச்சு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆனந்தப்படுத்திட்டாங்க நண்பர்களே. ஆனா அந்த மேட்ச் கிட்டத்தட்ட முடிய வேண்டியதுதான். இந்த மேட்ச் நல்லா மிஸ் ஆச்சு.
அது எப்படின்னு பாருங்க. என்ன இனிமையை காணும் பின்னாடி இருக்காங்க. ஏய் எங்கடா யாரையுமே காணோம். போட்டு போட்டு அதோ இருக்கு. பாவம் யாரு பெத்த புள்ளையோ அவன்கிட்டே அடி வாங்கி சாவறான்டா. சந்தோஷமா இருக்கு. அவனுக்கே மனசுல உரைச்சிருக்கும், இனிமே தேவையில்லாம எமௌண்ட் போட்டு காமெடி பண்ண வேணாம். வாடா ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா ப்ராப்பரா இப்ப அதான் அழிச்சுவேன். எனக்கு M10 ஈவோ இருந்தா கூட இப்பெல்லாம் இதைதான் எடுத்து சீரியஸ்லி போடு பெரிய ஒருத்தன் தான் இவன் ஒருத்தன் தான் நான் நினைச்சிட்டேங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி போவாங்கடா. இதுக்கப்புறம் தான் இன்னும் மரண பயம் வந்துச்சு. சரி அம்மா கம்பேக் கொடுத்த மாதிரி இவன் எங்க பொருள் எடுத்து கம்பேக் கொடுத்துருவானோ அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தா படுமட்டமா ஆண்டானுங்க. அதுதான் எனக்கு சரியான சிரிப்பு. யாரா இவனுங்கன்ற மாதிரி மேட்சை முடிச்சுட்டு வந்துட்டு அப்படி சிரிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த மேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஃப்ரீ ஃபயரோட அட்வான்டேஜஸ்னால ரெக்கார்டிங்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன் நண்பர்களே. ஏன்னா எங்களுக்கு நான் விளையாடுறப்போ ஆக்சுவலா வெளில இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸ்டூடியோல இல்ல வெளில இருந்தோம். அப்ப சரி சும்மா போர் அடிக்குது ப்ரோ ஒரு மேட்ச் ஆடலாம் அப்படின்னு எனக்கு ரெண்டா அதான் சொன்னேன். ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த டவுட் போயிடுச்சு. சரி இதை வேற எடுக்கணுமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். சரி இவனுங்களும் கூட வந்தவனுங்களும் உங்க மாதிரி சோதா பசங்களை வச்சு நீ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி விட்டானுங்க. போவோம் இந்த பக்கம் போவோம் அப்படி போவோம். நாங்களும் சரி மாட்டினா மரணம் எங்க கிட்ட மாட்டினா மரணம்ன்ட்டு நாங்களும் சுத்தினே இருக்கிறோம். நான் ஒருத்தன் மாட்ட மாட்டேறான். என்ன பண்றது எல்லாம் எங்க பேட்டு. இங்க விஜய் ப்ரோ கிட்ட சொல்றேன், ப்ரோ நம்மளை பார்த்து ஒருத்தன் கேம்ப் அடிச்சு வெளில வராம இருக்கானா அவனோட பெரிய காமெடி வேற யாருமே கிடையாது. இந்த கோமாளியை கண்ணில் பட்டவொடனே கழுத்துல அடிங்க ப்ரோ அப்படின்னு ப்ராப்பரா சொன்னேன். வெளில வராண்டா பாரா அங்க காட்டுது பாடுறான்னாரு. சரி நாங்க வச்சு வழக்கம் போல பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். எங்க அந்த கிள்ளி எனக்கு பாடா க்ளோவில் போடுறாடி முதல்ல இல்லை உட்காந்து கில்லு எடுத்தாங்க. கிடைத்தது அந்த கில். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பவே முடியாது. ஆக்சுவலா நானே விஜய் ப்ரோ கிட்ட இருந்து பயங்கரமா ஓசி அடிப்பேன். அது அப்கமிங் வீடியோஸ் நீங்க பார்த்தா தெரியும். அந்த ஆடு எனக்கு தான் அந்த சோனியா கேரக்டரை தூக்கினேன் க்ளோல போடு. நீ வா அப்படின்ற மாதிரி என்க்ளோஸ் பண்ணிப்பது நான் உங்க ஆர்ஜி நித்தி.